இப்போ ரீசெண்டாக நம்ம ரெட்மியோட K70 Pro ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி Redmi K70E பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் தான் குளோபலாக POCO X6 Proன்னு லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேள்விப்படுறோம். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் Redmi Note 13 Pro நம்ம பார்த்தது ரெகுலர் POCO X6 லான்ச் ஆக போகுதுன்னு கேள்விப்படுறோம். எனிவேஸ் இந்த வீடியோவில் இந்த K70E அன்பாக்ஸ் பண்ணி ரெட்மி இங்கே என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த ஃபோனோட குளோபல் லான்ச்சுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். இந்த பாயிண்டில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த செல்ஃபி கேமரா 1080க்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த K70Eயோட பாக்ஸ். இப்போ K70 Pro பார்த்தோம்ல, அதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹைப்பர் OS ஸ்டிக்கர். இப்போ அந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணுவோம். இந்த தடவை நான் பேஸ் வெர்ஷன் வாங்கினேன். பேஸே இப்போ 12,256. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதே பிளாக் இன்சர்ட், அதில் அதே சிம் எஜெக்டர் டூல், குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் அப்டேட்டட் பிளாக் கேஸ். ஸோ இதுதான் K70E. நான் வாங்கினது க்ரீன் கலர். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், இந்த க்ரீன் Xiaomi 14 ஃபோன்ஸில் பார்த்த க்ரீன் இருக்குல்ல, 14 Pro, அதோட கொஞ்சம் பேலாக இருக்குது. அந்தளவு ஒரு சேச்சுரேஷன் இல்லை. இப்போ ரெட்மி இந்த K70E பிளாக் அப்புறம் ஒயிட்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லா வெர்ஷன்ஸ்க்குமே கிளாஸ் பேக் தான், ஆனால் ப்ரோவில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டெக்ஸ்சர் இங்கே இல்லை. சரி, இப்போ பாக்ஸ்க்கு திருப்பி வருவோமே. அடுத்து அந்த USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட ஃபைனலாக 90 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர். ஸோ ப்ரோவோட கம்பேர் பண்ணையில் அந்த சார்ஜர் கெப்பாசிட்டி கம்மி 90 வாட்ஸ், ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி ஆக்சுவலாக அதிகம் 5500 mAh. ஸோ ரெட்மி இங்கே கிளைம் பண்ணுறது 0 to 100 கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியுங்கிறது இந்த செக்மெண்ட்டுக்கு அதை சாலிட்னு சொல்லலாம். யூஸ்வலாக இந்த பாயிண்டில் பில்டை பற்றி பேசுவோம். பட் இங்கே இந்த ஃபோனுக்கு K70Eக்கு முக்கியமான விஷயம் உள்ள சிப். ஸோ அதுலேருந்து ஆரம்பிப்போம். ரெட்மி யூஸ் பண்ணியிருக்கிறது Dimensity 8300 Ultra. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சிப். இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Redmi K60E பற்றி நம்ம பேசணும். அந்த ஃபோனில் Dimensity 8200. ஸோ இந்த 8200 அதுக்கு முன்னாடி வந்த 8100ஓட எப்படி கம்பேர் ஆச்சு? வெல், மேனுஃபேக்சரிங் நோட் மாறிச்சு. 5 nanometerலேருந்து 4 nanometer. கோர் ஸ்பிளிட் அப் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதே எஃபிஷியன்சி கோர்ஸ், பவர்ஃபுல் கோர்ஸில் 3 கோர்ஸ்க்கு 150 MHz பூஸ்ட், ஒன்றுத்துக்கு 250 MHz பூஸ்ட். அதே மாதிரி கிராஃபிக்ஸ்னு வரையில் ஒரே டெக் தான், பட் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, வெறும் 90 MHz. மற்றபடி ரேம் ஸ்டோரேஜ்னு பார்த்தா ஒரே சப்போர்ட் தான், DDR5 UFS 3.1. இப்போ Dimensity 8200லேருந்து 8300க்குள்ள சேஞ்சை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணியிருக்க கோர்ஸே மாறி இருக்கு. ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி கெயின்ஸும் 7 கோருக்கு 200 MHz, ஒரு கோருக்கு 250 MHz. அடுத்து ஜிபியூன்னு பார்க்கல ஒரு ஜென்ரேஷன் புது ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 50% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லை, ரேம் ஸ்டோரேஜ்னு பார்த்தாலும் இந்த புது SOCக்கு LPDDR5X அப்புறம் UFS 4.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ Dimensity 8300 Ultra மீடியாடெக்கு ஒரு மேஜர் ஜென்ரேஷனல் லீப். இதெல்லாம் தியரி. இப்போ நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா Redmi K70E and 2.2ல 1.4 மில்லியன் ஸ்கோர் பண்ணுது. இப்போ Qualcomm சிப்ஸோட கம்பேர் பண்ணோம்னா இது 8+ Gen 1க்கும் 8 Gen 2க்கும் நடுவில் ஸ்லாட் ஆகுது. 7+ Gen 2ஓட கம்பேரிசனே இல்லை. சரி, இப்போ நம்ம இங்கே CPU மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். Geekbench ஸ்கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் கோர் ஸ்கோர் 8+ Gen 1க்கு க்ளோஸாக இருக்குது, பட் மல்டி கோர் ஸ்கோர் ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. அந்த 2 ஃப்ளாக்ஷிப் Qualcomm ஜென்ரேஷன்ஸ்க்கும் சென்டரில் வருது. யூஸ்வலாக Mediatek சிப்ஸில் CPU பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். GPU தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. இங்கே GPU ஸ்கோர்ஸ்னு பார்க்கல, முதல்ல இது 3D Mark Wildlife Extreme, அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ரெகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு 80% பரவாயில்ல. ஆக்சுவல் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 8+ Gen 1க்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த 8300 Ultra ஒரு 8+ Gen 1க்கு ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் K70Eயோட ப்ரைஸிங் வச்சு பார்க்கல இந்த செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ரியல் வேர்ல்டு டெஸ்டிங்னு வரையிலையும் கேம்ஸ் நல்லா தான் ரன் ஆச்சு. நல்லா ரன் ஆகிறது மட்டும் இல்லை, கேட்குறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த டிஸ்பிளேன்னு வரையிலையும் கைஸ் இது ரெட்மி. ஸோ அவங்க எப்போவுமே மாதிரி 6.67 inch பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டீசெண்டான பேனல் மாதிரி தெரியுது. ஒரு சைனீஸ் டொமஸ்டிக் சப்ளையர்கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அதே 10+2 டெக்னாலஜி இருக்குது. OLED 120 Hz, LTPO கிடையாது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ரெசல்யூஷன் 1.5K. இதுக்கு முன்னாடி வந்த K60Eல Quad HD+ கொடுத்துருந்தாங்க. என்னோட K70 Pro வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டிஸ்பிளே மார்க்கெட்டிங் இப்போலாம் வர வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே 4000 nits பீக் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ அஃப்கோர்ஸ் இதால் 4000 nits டச் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லலை. நான் ஏன் இதை மிஸ்லீடிங்னு சொல்கிறேன்னா, பார்டர் லைன் மிஸ்லீடிங்னு சொல்கிறேன்னா, இப்போ K70 Pro 4000 nits பீக் பிரைட்னஸ், K70E 1800 nits.
ஸோ இப்போது காமன் கன்சியூமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெக் ஷீட்டில் இதை பார்க்கல ஓகே K70 Pro 2 மடங்கு மேலே பீக் பிரைட்னஸ் போல் அப்படின்னு யோசிப்பாங்க. தப்பு கிடையாது. பட் ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கல 99% சிச்சுவேஷன்ஸில் வித்தியாசமே கிடையாது. வெறும் அந்த HDR கண்டென்ட் சில ஸ்பெசிஃபிக்கான சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ராஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ நார்மல் யூசேஜில் இந்த டெஸ்ட்டை பாருங்களேன். ஸோ இங்கே மேனுவல் பிரைட்னஸ் K70 Pro மாதிரியே கிட்டத்தட்ட 500 nits. பீக் பிரைட்னஸ் ஆட்டோ மோடில் K70 Pro மாதிரியே கிட்டத்தட்ட 1100 nits. ஸோ இப்போ வீட்லேயோ வெளியிலையோ டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் K70 Proவில் கிடைக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. நான் இங்கே சொல்ல வரதெல்லாம் ஆக்சுவலான பிரைட்னஸ் லெவல்ஸை பாருங்கள், மார்க்கெட்டிங்கில் பார்க்குற பிரைட்னஸ் லெவல்ஸை வச்சு பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்காதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு சில முடிவு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், இது நல்ல முடிவு. எனிவேஸ் பெசல்ஸ் கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக இருக்குது. அந்த கீழே அந்த சின் கொஞ்சம் திக்காக இருக்குது. பட் ரொம்ப ஆப்வியஸாக இல்லை. உங்களுக்கு ஃப்ளாட் பேனல்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பேனல் ஃப்ளாட்டாக இருந்தாலும் பேக்கில் ஸ்லைட் கர்வ் இருக்குது. ஸோ எர்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இன்ஹேண்ட் ஃபீல் இன்னும் பாக்ஸியாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 200 கிராம் வெயிட், 0.4 mm திக்னஸ் கம்மியாக இருக்கிறது, இது எல்லாமே கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுது. இப்போ இந்த பேக் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் தான், ஆனால் சைட்ஸ் பிளாஸ்டிக். அந்த சைட்ஸ்க்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஹைப்பர் OS Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான். K70E ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. உள்ள இந்த மாதிரி ஹார்ட்வேர் இருக்கையில் அது ரெஸ்பான்சிவாக இல்லைனா தான் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே நான் நெகட்டிவ்ஸ்னு பேசணுன்னா கண்டிப்பாக கேமராஸ். பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி 64 மெகாபிக்சல் ½ சென்சர். இது ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.7 லென்ஸோட பேராக இருக்குது. இமேஜஸ் ஓகே, ஆனால் டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. ப்ளஸ் கலர்ஸ் ரொம்ப ஆக்யூரேட்டாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அல்ட்ரா வைடோட கம்பேரிசனில் நீங்கள் பார்க்கல உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியும். ரொம்ப ஆக்யூரேட்டாக இல்லை கலர்ஸ். ஸோ கேமரா ஆவரேஜ்னு சொல்லலாம். அந்த அல்ட்ரா வைடும் 8 மெகாபிக்சல் ஷூட்டர். போன தடவை அவங்க யூஸ் பண்ண அதே சென்சர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ, சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோன்னு வரையில் 4K 30க்கு மேக்ஸ் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸை டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன், ஏன் 4K 60 சப்போர்ட் இல்லை? எனக்கு அதுக்கு பதில் இல்லை. செல்ஃபி வீடியோன்னு வரையில் 1080 ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆக்சுவலான செல்ஃபீஸ் திருப்பியும் ஆவரேஜ் தான். பார்க்க நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்கின் ஸ்மூத்னிங் நீங்கள் பியூட்டி மோட் ஆஃப் பண்ணலையும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இங்கே அக்ரெசிவான ப்ரைஸ் பாயிண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ரெட்மி கட் பண்ணியிருக்கிறது மெயினாக கேமராஸு. ஆனால் அந்த அக்ரெசிவான ப்ரைஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா இதோட லான்ச் ப்ரைஸ் இந்த ட்ரெண்டை நம்ம யூஸ்வலாக ஃபோன்ஸில் பார்க்கவே மாட்டோம். இந்த K70E சைனாவில் 2000 யுவானுக்கு லான்ச் ஆயிருக்கு. அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த K60E 2200 யுவானுக்கு லான்ச் ஆச்சு. ஒரு ஜென்ரேஷன்லேயும் ரேட்டை ஏற்றிட்டே தான் வருவாங்களே தவிர கட் பண்ண மாட்டாங்க. இங்கே கட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக எப்படி ரேட் ஏற்றுறது ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ரேம் ஸ்டோரேஜ் ஏற்றிருக்கோம், பேஸ் வெர்ஷன் இப்போ 12/256 8128 கிடையாதுன்னு. இங்கே பேஸ் வெர்ஷன் 12/256 8128 கிடையாது, ஆனால் ரேட் 200 யுவான் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங். ஸோ பேசிக்காக பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபோக்கஸ். கேமராஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த K70E நல்ல ஃபிட்டாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் மதர் போர்டு பிரச்சனை வராத வரைக்கும். இது ஒரு ரெட்மி, போக்கோவாக விற்க போகிற ரெட்மி. அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எனிவேஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.